Hello friends, vanakkam and welcome back to our channel. So part 1 Q&A enjoy பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேட்டிவாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட் 2 Q&A பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு யுவர் ப்ரெக்னன்சி ஸ்டோரி. இதில் என்னங்க கதை இருக்குது? ப்ரெக்னென்ட் ஆனாங்க, குழந்தை பிறந்தது, அவ்வளோதாங்க. என் ப்ரெக்னன்சி ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஜூலையில் கல்யாணம் ஆச்சு, ஆகஸ்ட்டில் கன்சீவ் ஆயிருந்தேன். ஆகஸ்ட் எண்டில் கன்சீவ் ஆகிட்டேன் நான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால் டைம் வேறு. அண்ட் என்னென்னா கிளைமேட் சேஞ்ச் வேறு. அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல வெயில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே குளிர். அண்ட் அட்லாண்டா பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்ல வெயில் அடிக்கும் ஓரளவு. ஈவினிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெய்யும். கேரளா கிளைமேட் மாதிரி இங்கே. ஸோ நல்ல மழை பெய்யும், வெளியே போக முடியாது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மூட் ஸ்விங் அந்த ப்ரெக்னென்ட் ஆனோடனே மூட் ஸ்விங் அதிகமாக வந்துட்டு எனக்கு ரொம்ப எரிச்சல் வரும், ரொம்ப கோவம் வரும், எதுக்கு எடுத்தாலும் கோவம் வரும். மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் அம்மா கிட்ட பேசுவேன். ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே போச்சு. சண்டை வரும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. மே 17 கொடுத்துருந்தாங்க டேட் ஆறதுக்கு. பட் இவரது பார்த்தீங்கன்னா இவர் வந்து மே 8 வந்து எனக்கு வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு. மார்னிங் 6 o'clock வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிருந்தா அவங்க என்ன பண்ணாங்க, அது வாட்டர் தானா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்லாம் வேறு பண்ணாங்க. அந்த வாட்டர் ஏதாவது சாம்பிள் கொண்டு வந்தீங்களா அப்படி இப்படின்னு கேட்டாங்க. நம்ம இருக்கிற இதில் கிளம்பி ஹாஸ்பிட்டல் தான் போகிறதுக்கு நம்மளுக்கு தோணுமே தவிர இந்த சாம்பிள்னாலும் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. போனோடனே அவங்க டெஸ்ட்லாம் பண்ணி அவங்க அட்மிட் பண்ணுறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 1.5 hour ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்ல வலி வர ஆரம்பிச்சிது. என்னால் வந்து வலி சுத்தமாக என்னால் தாங்க முடியல. அதனால் என்ன பண்ண, நான் வந்து எபிடூரல் எடுத்துக்கிட்டேன். எபிடூரல் எடுத்துக்கிட்டு 3 டோசேஜ் ஒரு 2 hours ஒன்ஸ் ஒரு டோசேஜ் அப்படி எடுத்துக்கிட்டு இருந்தேன் நான். என்ன ஆச்சுன்னா நைட் நல்லா டைலேட் ஆகிட்டே இருந்தது. நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரத்தோட ஹார்ட் பீட் கம்மியாக ஆரம்பிச்சிது. அவனால் அந்த எபிடூரல் வந்து அவனால் ஏற்றுக்க முடியல, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கான் குழந்தை. ஸோ ரொம்ப ஹார்ட் ரேட் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க அவங்க. நான் அப்படியும் வந்து ஓகே ஃபைன், 8 centimeter டைலேட் ஆகிடுச்சுல, வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் டாக்டர்கிட்ட. ஸ்டேபிளாக இல்லை, அவனோட ஹார்ட் பீட் இறங்கிட்டே தான் இருந்தது. மோஸ்ட்லி டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் இறங்க ஆரம்பிச்சது. இதுக்கு மேலே நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. நான் அப்படியும் இல்லை நான் வந்து நார்மல் டெலிவரி தான் போகணும், எனக்கு சி செக்ஷன் வேணாம் அப்படின்னு நான் கேட்டேன். டாக்டர் வந்து இல்லை, இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க முடியாது, உன்னால் குழந்தைக்கு புஷ் பண்ணும்போது குழந்தையால் ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும், உன்னால் முடியாது, இட்ஸ் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போகிற வரைக்குமே எனக்கு சி செக்ஷன் ஐ வாஸ் நாட் ரெடி ஃபார் இட். பட் ஆனால் டாக்டர்லாம் ரிஸ்க்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இவரும் வந்திருந்தாரு தியேட்டருக்குள்ள. அம்மா வரமாட்டேன் அப்படின்னு நாங்கள் பயம். பிளாக் டிக்கெட் வாங்கிடுவாங்க. ஸோ இவரும் வந்திருந்தாரு. May 9th early morning ஆறுக்கு பிறந்தான். ஸோ சி செக்ஷன். ஸோ இதுதாங்க என்னோட ப்ரெக்னன்சி ஸ்டோரி. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் யூ ஃபீல் இன் இந்தியா அண்ட் US அண்ட் அபவுட் யுவர் லைஃப் ஸ்டைல்? பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு, சேம் தான். டிஃப்ரென்ஸ்னா கிளைமேட் இருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கார் ஓட்ட தெரியலன்னா கூட நீங்கள் வந்து வெளியே எதனா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கும், எங்கே வேணாலும் போகலாம் நீங்கள். பட் யூஎஸை பொறுத்த வரைக்கும் அகெயின் டிஃபரன்ஸ் ஆன் த சிட்டி. நியூயார்க்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெயின் இருக்கும், சப்வே ஸ்டேஷன் இருக்கும். நீங்கள் வந்து கார் தெரியலனா கூட, கார் ஓட்ட தெரியலனா கூட நீங்கள் சப்வே ஸ்டேஷன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அங்கே கம்யூட். பட் கம்யூட் அண்ட் மோரோவர் வந்து நம்ம ஊர் சாப்பாடு, நம்ம ஊர் மேரேஜஸ் இதெல்லாம் வந்து அட்டனே பண்ண. மெயினாக வந்து அப்பா அம்மாவை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அண்ட் வேற என்னன்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இல்லை ஒரு நான் சொல்லி ஆகணும். எனக்கு ஒரு கமெண்ட் இப்போவும் நான் நினச்சி சிரிச்சிட்டு இருப்பேன். கெஸ்ட் பாத்ரூம் ஆர்கனைசேஷன் போட்டிருந்தப்ப கீழே, ஏமா நீ ஏன் யூஎஸ்ல இருக்கிற, உன் வீட்டுக்கு எவம்மா வரப்போறான் அப்படின்னு கேட்டாங்க. நானும் இவரும் எனக்கு வந்து சிரிச்சோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட கசின்ஸ் ரொம்ப அதிகம். இங்கே அட்லாண்டாலேயே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் கசின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஃபேமிலிஸ் இருக்குங்க. யுஎஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய கசின்ஸ், எனக்கு ஊறப்பட்ட கசின்ஸ் இருக்காங்க இங்கே. ஸோ அதனால அப்பப்போ வருவாங்க. கசின்ஸ் மட்டும் இல்லைங்க, மெயினாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃபேமிலி, மோர் தென் ஃபேமிலி மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பார்ட்டி இருக்கும், ஏதாவது ஒரு இது இருக்கும். இப்போ கரண்ட் ட்ரெண்ட் இந்தியாவில் சென்னையில் எப்படின்னு தெரியல. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கெட் டுகெதர், எதனா ஒரு பாட்லக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்துகிட்டே இருக்கும்.
அங்கேயே பாத்தீங்கன்னா தீபாவளி இது மாதிரி கொண்டாடுவாங்களா இல்ல பொங்கல் இது மாதிரி கொண்டாடுவாங்களான்னு தெரியல. ஒருத்தவங்க வீட்டுல தனியா அப்படி கொண்டாடுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஒன்னா சேர்ந்து கொண்டாடுறதான் பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க சொந்தத்தை விட்டுட்டு இங்க வந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் ஒன்னா சொந்தம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இங்க நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ நாட் ஓன்லி கசன்ஸ், இங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஃபேமிலி மாதிரி தான் இருக்கும். மோர் ஓவர் எல்லா தமிழ் மக்களும் தெலுங்கு மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா இருக்கிறோம். ஸோ அதனால அவங்க எங்க வீட்டுக்கு வர்றது, நாங்க அவங்க வீட்டுக்கு போறது, ஸ்டே பண்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணம். இங்க லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் தாங்க. பார்க்குறவங்களுக்கு வந்து லக்ஸூரியஸாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அது நார்மல் லைஃப் தான். ஆனால் இங்கே எல்லாராலையும் BMW வாங்க முடியும், எல்லாராலையும் வந்து எல்லா பிராண்ட்ஸுமே வாங்க முடியும், பிரச்சனையே இல்லை. அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு சொல்லுவேன். யூஎஸ் வீசா கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹவ் யூ பீப்புள் ஆர் தேர் மேனேஜிங்? யூ ஹேவ் க்ரீன் கார்டு. க்ரீன் கார்டு லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கோங்க. ஹவ் யூ பீப்புள் ஆர் மேனேஜிங்னா மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோங்க. என்னென்னா நான் வந்து கன்சல்டன்சியில் இல்லை, நான் வந்து ஒரு ஃபுல் டைம் ஒரு அமெரிக்கன் கம்பெனியில் தான் இருக்கேன். ஸோ அதனால் க்ரீன் கார்டு அதாவது H1B எக்ஸ்டென்ஷன் எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். தெரியல, அது நம்ம லக்கை பொறுத்துன்னு சொல்லலாம். லக் அண்ட் எல்லா பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒழுங்காக இருந்தால் we can manage தான் சொல்லுவேன். அண்ட் be prepared for anything and everything தான் நான் சொல்லுவேன். இப்போ நாளைக்கே வந்து எதுனா எப்பவுமே you have a plan A and plan B. அவ்வளவுதான். ஸோ எது நடந்தாலும் ஏத்துக்கிறதுக்கான இது வேணும். அண்ட் அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் அதை நம்ம எப்பவுமே வச்சுக்கணுன்ற அதுதான். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் கொஞ்சம் பிளான்டா இருங்க. அவ்வளவுதாங்க நாங்க மேனேஜ் பண்றது. Sis, say about your family, school and college life. Your family, அப்பா அம்மா தம்பி. அப்பா வந்து ரிட்டையர்ட் அசிஸ்டன்ட் பிரான்ச் மேனேஜர் மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கர். தம்பி வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் காலேஜ் ஸ்கூல் லைஃப் பார்த்தீங்கன்னா நான் ஒரு CBSE ஸ்கூலில் படித்தேன் கீழ்பாக்கில். அதுக்கப்புறம் காலேஜ் வந்து இன்ஜினியரிங் முடித்தேன், பஜ்ரங் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜில் இன்ஜினியரிங் முடித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு MNCல ஒர்க் பண்ணேன், அப்புறம் கல்யாணம் பண்ணேன். ஸோ ஆனா என்னன்னா அதே வேப்பம்பட்டுல இந்த சைடு இவங்க ரைட் சைடுல படிச்சாங்கன்னா நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல படிச்சேன். ஆனா இது வரைக்கும் ஒரு தடவை கூட இவங்கள ஆக்சுவலி நாங்க ரெண்டு பேருமே எங்க கதை எப்படி கேட்டீங்கன்னா குஷி கதை மாதிரி இருக்கும். நாங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலி எங்க வீடு வந்து MMDல அரும்பாக்கத்துல இருந்தது. இவங்க வீடும் அரும்பாக்கத்துல இருந்து சேம். நாங்க Q பிளாக்ல இருந்து அவர் R பிளாக்ல இருந்தாரு. ஸோ பக்கத்து பிளாக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு காலேஜ் ஒரு ஸ்கூல் படிச்சேன்னா அவரோட வந்து சிஸ்டர் கன்சர்ன் ஸ்கூல்ல படிச்சாரு. அவரு CBSE ஸ்கூல்ல சிஸ்டர் கன்சர்ன் அப்படி படிச்சோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் வந்து நான் வந்து வேப்பம்பட்டில படிச்சேன், அவருக்கு ஆப்போசிட்ல ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சாரு. ஸோ சம்திங் லைக் குஷி மாதிரி தான், விட்ட குறை தட்டு குறை. ஸோ இதுதான் எங்களோட லைஃப். ஸோ வாட் இஸ் அ பேசிக் சேலரி இன் யுஎஸ்ஏ அட்லாண்டா பை விச் வி கேன் சேவ் $2,000 per month and live a happy life? என்னன்னா $2,000 ஃபர்ஸ்ட் சேமிச்சிருங்க. மிச்சம் இருக்கிற காசு இருக்கு பார்த்தீங்களா, அது எப்படி வந்து நீங்க செலவு பண்றது, லாவிஷா கூட ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ $2,000 நீங்க வந்து இங்க ஆக்சுவலி நீங்க வந்து லைக் இது வந்து ரொம்ப அதிகங்க, காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம். ஸோ நீங்க வந்து எவ்வளோ நீங்க எவ்வளோ உங்களுக்கு பே பண்றாங்களோ அதுக்கு நீங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு செலவாகும். ஸோ என்னன்னா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஹெல்த் தான் மெயினான ஒரு இது. இல்லைன்னா நீங்க சும்மா டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவ்வளோ செலவாகுவீங்க. ஸோ மேக் ஷுர் தட் யூ ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், லைக் யூ ஆர் நாட் ஸ்பெண்டிங் இட் ஃபார் டாக்டர்ஸ். ஸோ அதுதான் மெயின். ப்ளீஸ் டெல் மீ அபவுட் த எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் ஹவு மச் dollars need to run the normal lifestyle, and also tell me the family budget in US dollars. இல்லங்க இது ஆல்ரெடி நாங்க ஆன்சர் பண்ணிட்டோம். நிறைய ஆன்சர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இந்தியால சென்னை நார்மல் பர்சன் salary சிம்பிளா நார்மல் பர்சன் salary சிம்பிளா 10,000 இருக்கும். யூஎஸ்ல டாலர்ல சொல்றீங்கன்னா உங்களோட நார்மல் salary எவ்வளவு இருக்கும்? நீங்க உங்க salary சொல்ல வேணாம், நான் கேட்கறது பேசிக் salary தான். how many dollars இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. I'm waiting. என்னங்க விஜய் மாதிரி ஐம் வெயிட்டிங் சொல்றீங்க? இல்லைங்க, அது வந்து நீங்க சூஸ் பண்ற ப்ரொஃபஷன் பொறுத்துங்க. சில பேர் வால்மார்ட்ல போய் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு தனி salary இருக்கும். ஐடினா அவங்களுக்குன்னு ஒரு பேசிக் salary இருக்கும். நம்ம அதாவது ஒரு ஜாபுக்கும் நீங்க வந்துட்டு நீங்க செட் பண்ண மாட்டீங்க. ஒன்று உங்க எம்ப்ளாயர் செட் பண்ணுவாரு. அண்ட் மோரோவர் அந்த ஜாப்ல இவ்வளோ கொடுத்தாதான் மினிமம் கொடுத்தாதான் நீங்க வந்து அந்த ஜாபையே ஏற்றுப்பீங்க. ரெண்டாவது வந்து நீங்க ஒர்க் பர்மிட்டை நீங்க இது பண்ணும்போது லைக்
இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூஎஸ்ஏஎஸ் அவங்க தான் வந்து நிர்ணயிப்பாங்க உங்களோட எவ்வளோ ஒரு பேசிக் சேலரி, மினிமம் சேலரி எவ்வளோன்னு. ஸோ how to get a software engineer job for experienced person in US. கம்பெனியில் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றீங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியருன்றீங்க, எந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ ஸோ அந்த கம்பெனியில் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்டு அதுக்கு என்ன நெக்ஸ்ட் ப்ராசஸ்ஸு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களும் யூஸ்க்கு வரலாம். இல்லைன்னா அட்லீஸ்ட் உங்கள் கம்பெனி வரலன்னா கூட எந்த கம்பெனி பண்ணுதோ ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய தருதோ, இப்போ நிறைய கம்பெனி பார்த்தீங்கன்னா காக்னிசன்ட், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனிலாம் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ராட் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் மேரேஜ் பற்றி சொல்லுங்கள், எப்படி யூஎஸ்ல எப்படி செட்டில் ஆனீங்க அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ எங்களது வந்து பக்கா அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ இவங்க வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அக்கா யூஎஸ் ஜாப் வீடியோ போடுங்க. நான் ஜாபே பண்ணலாமா? நான் ஜாப் பண்ணலாமா, என்ன ஜாப் வீடியோ போடணும்னு தெரியல. மேபி நீங்கள் இன்னும் தெளிவாக கேட்டிங்கன்னா நான் ஆன்சர் பண்ணுவேன். ஆக்சுவலி which is your hometown and how often do you visit your hometown? hometown வந்து சென்னை தாங்க என் hometown. நிறைய பேர் வந்து கேட்குறீங்க நீங்கள் எந்த ஊர் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சென்னை, அப்பா வந்து அரக்கோணம், அம்மா வந்து காஞ்சிபுரம். ஸோ நான் பிறந்தது காஞ்சிபுரம், வளர்ந்தது எல்லாம் சென்னை தாங்க. ஸோ இப்போவும் எங்களுக்கு நாங்கள் சென்னை, ஸோ சென்னைன்னு சொல்லிடலாம், நான் சென்னை பொண்ணு. ஹவு ஆஃபன் யூ விசிட் ஹோம் டவுன்னா அட்லீஸ்ட் ஒரு வருஷம் இல்லை 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் வந்துடுவேன். கண்டிப்பாக வந்தேன்னா ஒரு 4 மாதம் 5 மாதம் நேராக போட்டுருவேன். டாப் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஹேர் ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூடிங் ஸ்ட்ரைட்னர், க்ளோ ட்ரையர் இன் யூஎஸ்ஏ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நிறைய இருக்குங்க. டாப் காஸ்மெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஷினால் இருக்குது, எஸ்டே லாடர் இருக்குது, லான்கோம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாபி ப்ரௌன் இருக்குது, மேக் இருக்குது. ஸோ நிறைய இருக்குங்க. ஹேர் ஸ்ட்ரைட்னரும் நிறைய இருக்குது, அஃபோர்டபுள்லேருந்து ஹை எண்ட் வரைக்கும் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து லிஸ்ட் பண்ணால் சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்குங்க. ஆர் யூ க்ரீன் கார்டு ஹோல்டர்? இல்லைங்க, லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும். your travel life change from India to USA? யா நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்குங்க. ஏன்னா அங்கே நான் வந்து மேரேஜ் யா மேரிட், அவங்க மேரிட் கிடையாது, இங்கே மேரிட் அம்மா. ஸோ அதுவே ஒரு பெரிய லைஃப் சேஞ்சுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்ல வந்து எனக்கு கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இங்கே அடாப்ட் ஆகிறதுக்கு. ஏன்னா இந்தியாவில் வந்து டிசம்பர் மாதம் குளிர்லாம் பார்த்தீங்கன்னா 2 பெட்ஷீட், அந்த இந்தியா சென்னையிலேயே 2 பெட்ஷீட் போட்டு தூங்குற ஆள். இப்போ பழகிடுச்சுங்க. இந்த கிளைமேட் வந்து வந்த புதுசாக ரொம்பவே குளிர்னாலும் வெளியவே போகிறதுக்கு யோசிப்பேன். இப்போ 4.5 years ஆயிடுச்சு. ஸோ ஐ காட் யூஸ் டு இட்னு சொல்லலாம். ஸோ நல்லா இருக்கு லைஃப். ஹாய், ஹவ் யூ அட்ஜஸ்ட் பேபி அண்ட் குக் அண்ட் அதர் ஒர்க்ஸ்? கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்தது, இப்போ கஷ்டம் வந்து பழகிடுச்சு. ஆமாம் பழகிடுச்சு. ஏன்னா 3 years ஆயிடுச்சு. ஸோ காட் யூஸ் டு இட் தான் சொல்லலாம். Ma'am, how to settle in USA? அதை சொல்லிட்டேன் ஆல்ரெடி. Good, I like it. Aarith birthday pics, Graha Pravesam pics, and did you get green card or not? So these are my requests. And also snowfall of this year, if you can say about the cost of your home while buying, and its new home or old home. That's it. Smile beauty. இது வந்து செகண்ட் ஹேண்ட் ஹோம் தாங்க. ஏன்னா இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் லைக் தட் வீடு வாங்க முடியாது. நம்ம தனியாக இருந்தோம்னா பிரச்சனை இல்லை. குழந்தைங்க இருக்காங்கன்னா பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே வீடு வாங்கி ஆகணும். ஏன்னா அந்த சர்க்கிளில் இருக்கிற அந்த ரேடியஸ் ஸ்கூலில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்கூலில் அட்மிஷன் தருவாங்க. வேறு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு 10 kilometers அதுக்குள்ளே நீங்கள் வீடு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கூலில் அட்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும்னா நம்ம அந்த நல்ல ஸ்கூல் பக்கத்தில் வீடு வாங்கிட்டு போகணும். ஸோ நாங்கள் வந்து இந்த வீடு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்கூலுக்கு ரொம்பவே பக்கம். அண்ட் அந்த ஸ்கூல் வந்து அட்லாண்டாவில் நம்பர் 10 வர ஸ்கூல். அது ஆக்சுவலி நம்பர் 10 இல்லை நம்பர் 5 வர ஸ்கூல். ஸோ அதனால அவர் பார்த்து வாங்கினார் இந்த வீடு. இந்த வீடு வந்து 400+ K அதுக்கு வாங்கணும். க்ரீன் கார்டு இன்னும் வரல, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஆரித்தோட பர்த்டே பிக்ஸ் கண்டிப்பாக நான் போடுறேங்க. என்ன பிரச்சனைனா நான் போடுறேன் காப்பிரைட் ப்ராப்ளம் வருது. ஸோ அதை பார்த்துட்டு நான் போடுறேன், இன்னும் எடிட் பண்ணி நான் போடுறேங்க. கிரக பிரவேசம் பிக்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களை ஆக்சுவலி நான் இங்கே வீடு வாங்கும் பொழுது நான் இங்கே இல்லைங்க, இந்தியாவில் இருந்திருந்தேன். நான் இப்போ வந்து ஆரித்து பிறந்துட்டு அந்த இயரே நாங்கள் வாங்கினோம்.
ஸோ நான் இந்தியா போயிட்டு இந்தியாவில் ஒரு லாங் கேப் அங்கே இருந்தப்போ வாங்கணும். ஸோ வெறும் பால் காய்ச்சினது மட்டும் தான் பண்ணோம். நான் வந்ததுக்கப்புறம் கிரகப்பிரவேசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தோம். அதுக்குள்ளே வந்து இவர் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு இருந்த வீட்டில் இருந்துட்டு இருந்தாரு. வந்த அப்புறம் கிரகப்பிரவேசம் பண்ணலாம் தான். அதுக்குள்ளே அந்த வருஷம் நான் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரத்துக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது. ஸோ அதான் அந்த வருஷம் எங்களால் பண்ண முடியல, வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டோம். அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தா திருப்பி அப்படியே தள்ளி போயிட்டே வருது. இந்த வருஷம் மாதிரி பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சோம். இந்த வருஷம் முடியல. மேபி நெக்ஸ்ட் இயராவது நாங்கள் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். அதாவது கிரக பிரவேசம் இல்லை, அட்லீஸ்ட் நாங்கள் வந்து ஒரு கணபதி ஹோமம் பண்ணலாம் அப்படின்னு தான் அப்படியே தள்ளி போயிட்டே வருது. ஸோ கண்டிப்பாக ஆருக்கு பர்த்டே பிக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃபியூச்சரில். ஸ்னோஃபால் வந்து இங்கே அட்லாண்டாவில் கொஞ்சம் கம்மி தாங்க, மிச்ச இடம் மாதிரி கிடையாது, ரொம்ப கம்மி. அண்ட் அது பார்த்தீங்கன்னா டிசம்பர் லாஸ்ட் இல்லை ஜான்வரி ஃபர்ஸ்ட் இல்லை மிட்ல லாஸ்ட்ல கூட வரலாம். கண்டிப்பாக வந்து நான் காட்டுறேன். எப்படின்னு சொல்லுங்க. ரெகுலர் லைஃப் அண்ட் சர்ச் ஆல்ரெடி நான் நிறைய சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சர்ச் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சர்ச் இருக்குங்க. ஸோ தமிழ் சர்ச், தெலுங்கு சர்ச், அதுக்கேற்ற மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே. Tell us about your family and friends. Your family பற்றியும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பற்றியும் சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபேமிலி இருக்குமா, 100 ஃபேமிலி இருக்கும். அண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்ல முடியாது, ஃபேமிலி, மோர் தென் ஃபேமிலி மாதிரி தான். எல்லாமே வந்து ரொம்ப க்ளோஸுங்க. அதாவது நீங்க வந்து ஒரு ஹெல்ப் பண்றது நானே போனா கூட அவங்களே கால் பண்ணி திட்டுவாங்க, ஏன் வரல அப்படின்ற அது மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இவர் கிஃப்டட்னு சொல்லணும், இவரால நானும் கிஃப்டட்னு சொல்லுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பட்டாலும் ரொம்பவே அதிகம் இங்க. ஸோ என்னன்னா நீங்க வந்து எதனா ஒரு ஹெல்ப் தேவைன்னா அவங்களே வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணிட்டு அவங்களே உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணுமா, நான் வந்து இதை பண்றேன், நான் இதை பண்றேன், அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸு தாங்க ஃபேமிலி மாதிரி. எனக்கு ஐம் வெரி மச் கிஃப்டட். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பற்றி. அண்ட் ஆர் யூ ஒர்க்கிங்? இல்லைங்க, மேரேஜ் ஆகி யூஎஸ் போன புதுசில் எப்படி இருந்துச்சு? புது இடம், தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, எப்படி மேனேஜ் பண்ணீங்க? உங்கள் ஃபேமிலி, ப்ரோ ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். ஸோ ஆல்ரெடி அவரோட என்னோட ஃபேமிலி சொல்லிட்டேன். இவரோட ஃபேமிலி, இவர் அங்கிள், ஆண்டி, 2 பேருமே ரிட்டையர்ட். அங்கிள் ஆண்டியும் 2 பேர் ரிட்டையர்ட். அண்ணா இருக்காங்க, அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவர் ஆக்சுவலி பார்த்தா புது இடம், பட் இங்கே நிறைய கசின்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அம்மா அப்பாவை மிஸ் பண்ணேன், அவ்வளோதான், வேற எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. ரொம்ப நிறைய கசின்ஸ் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை எனக்கு. நீங்கள் யூஎஸ்ல எங்கே இருக்கீங்க? அட்லாண்டாவில் இருக்குங்க. அதுக்கப்புறம் சிஸ் இஸ் ரேசிசம் பிரசன்ட் அட் யூஎஸ்ஏ ஃபார் இந்தியன்ஸ். 90% இல்லைங்க, 10% இருக்குன்னு தான் சொல்லலாம். அவங்களுக்கு அந்த ஒரு நம்ம அவங்களோட வேலையை எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டம், அது ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால வருது என்னன்னு தெரியல. 10% இருக்குன்னு சொல்லலாம். டிபெண்ட்ஸுங்க. என்னன்னா ரெட் நெக்ஸ் இருக்கிற ஏரியாலலாம் பயங்கர ரேசிசம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த ஏரியாலே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. பட் அவங்க அதை பற்றி பேசினதா நான் கேட்டதே கிடையாது, கேட்டதே கிடையாது. ஸோ தெரியலங்க, டிபெண்ட்ஸ். லைக் அந்த இடத்த பொறுத்த வரைக்கும், ஆளுங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போலாம் வந்து கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக இருக்காங்க சில பேர். நிறைய பேர் ப்ராட் மைண்டட் தான். ஏன்னா நாங்கள் வந்து அமெரிக்கன்ஸ் நம்மள தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. அவங்கள மாதிரி நல்ல மனுஷங்க யாருமே கிடையாது. ஆமாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. யூஎஸ் ஆக்சுவலி நம்ம இந்தியன் கூட அவ்வளோ இருக்க மாட்டோம். அமெரிக்கன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணால் கூட அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடும், அவ்வளோ தேங்க் பண்ணுவாங்க. ஸோ டிபெண்ட்ஸ், மனுஷங்களை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க? சிசி, நான் ஒர்க் பண்ணலங்க, நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மை நேட்டிவ் இஸ் கோயம்புத்தூர், பட் ஐ எம் ஸ்டேயிங் இன் குன்னூர் ஃபார் கிட்ஸ் எஜுகேஷன். ஐ ஃபீல் வெரி டஃப் டு ஹேண்டில் இன் அ நியூ பிளேஸ் வித்வுட் known people, places, etc. My doubt is how you people manage to be there. I need some tips, especially in cold climate. கோல்ட் கிளைமேட்டில் வந்து கஷ்டம் தாங்க. இங்கே ஃபஸ்ட்டு வந்து இருந்தப்போ அதனால நான் வந்து ஜாக்கெட் போட்டுப்பேன், ரோப் போட்டுப்பேன். இப்போயும் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் ரோப்போட தான் சுற்றிட்டு இருப்பேன். ஆறுக்குலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக சுற்றிட்டு இருப்பேன். அவனுக்கு அது ஹீ காட் யூஸ் டு இட். காலுக்கு வந்து நீங்கள் சாக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ உங்களோட நல்லா கோசியாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் குளிர் தாங்குற மாதிரி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எப்பயுமே சாக்ஸ் போட்டு இருங்க. கோல்டாக இருந்து ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புது இடம் கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 year செட் ஆகிறதுக்கு கஷ்டம். ஒன்ஸ் நீங்கள் செட் ஆகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி ஆகிடும். அண்ட் கிட்ஸோட இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ கிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஸோ பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன். நான் இங்கே நிறைய கசின்ஸோடு இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இல்லை, ஈஸியாக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து அட்லாண்டாலையும் கசின்ஸ் இருக்காங்க, சார்லட்லேயும் கசின்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம்
எந்த சைட் பார்த்தாலும் கசின்ஸ் தான் எங்க. ஸோ அதனால எனக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. நீங்கள் எந்த வருஷம் யூஎஸ்ல இருக்கீங்க? 2014 இருக்கேங்க. இவர் கொஞ்சம் முன்னாடியிலேருந்தே இருக்காரு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் லெஃப்ட் கார்னரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும். அதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ நம்மளோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த வீடியோ பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ. பாய். பாய்.